பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் பெரிய கிருபை செய்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்காகவே வருகிறது. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு குட்டி பிரசங்கம் அல்லது ஒரு ஷார்ட் மெசேஜ், அது ஒரு நேரம் குறுகினதாக இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் அது அப்படியே பதிந்து இந்த நாள் முழுவதும் பலன் கொடுக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அனுதினமும் மன்னாவை போல, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வனாந்திரத்தில் அனுதினமும் மன்னாவை பொறுக்கி சாப்பிட்டு பலசாலிகளாக இருந்தது போல ஒவ்வொரு நாளுக்குரிய மன்னாவை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இன்றைய மன்னாவை பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவரால் உண்டான விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. எல்லாருக்கும் தெரியும், இந்த 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் அண்டையில் உட்கார்ந்த பிறவி சப்பானியை தேவனுடைய வல்லமையினாலே எழுப்பினார்கள். இது எப்படி நடந்தது என்று அவர்கள் விசேஷமாய் பேதுரு விளக்கும் போதுதான் இந்த 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவரால் உண்டாகிய விசுவாசமே, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பாக இவனை எழும்பி நிற்க வைத்திருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற மிகப்பெரிய ஒரு வரம் விசுவாச வரம். உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கு, நீங்க நம்புங்க, சோர்ந்து போகாதீங்க. அந்த விசுவாச வரத்தை நீங்க அனல் மூட்டணும். எப்படி அனல் மூட்டுவது என்றால், அவர் சொல்லுகிறார், பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லப்பா, நான் ஏதாவது தருவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காத, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்த நட. அந்த நாமம், நசரேயனாகிய இயேசுவின் நாமம், அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள அந்த விசுவாசம் மேல் ஓங்குகிறது. அந்த விசுவாசம் அவனை எழுமி நிற்க வைத்துட்டு, உங்க வாழ்க்கையில எழும்ப முடியாதபடி, அதாவது பொருளாதாரத்திலிருந்து எழும்ப முடியாதபடி, அல்லது பழைய வாழ்க்கையிலிருந்து எழும்ப முடியாதபடி, பழைய உபத்திரவத்திலிருந்தே சுற்றி சுற்றி அதுக்குள்ளேயே கடந்துகிட்டு இருந்தோம் அண்ணா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எழும்ப போறீங்க. பழைய பிரச்சனையை விட்டு நீங்க எழும்ப போறீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. காரணம், நீங்க விசுவாசிக்கிறீங்க. அதனால சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அறிக்கை பண்ணுங்க, தேவன் மாற்றங்களை கொடுப்பார். அபிஷேகத்தினால விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும். ஜெபம் பண்ணலாமா? அருமையான ஆண்டவரே, நீர் கொடுத்த அபிஷேகம் வீணாய் போகாதப்பா. அருமை பிள்ளைகளுக்குள்ளே நீர் கொடுத்த அபிஷேகம் அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறதப்பா. விசேஷமாய் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற ஆவியின் வரம் பலமா கிரியை செய்த ஆண்டவரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்முடைய பிள்ளைகள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் பிழைப்பார்களாக. விசுவாசத்தினால அரிய பெரிய அற்புதங்களை காண்பார்களாக. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆண்டவரே, அவிசுவாசமான வார்த்தை, அவிசுவாசமான சிந்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள் வரவே கூடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அனுதினமும் சொல்லி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று உங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பற்றி கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஓகே, மறந்துடக்கூடாது. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி உங்களை தேடி வரும்னு சொல்லி நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.